வணக்கம். லைஃப்பில் ஒரு விஷயம் சொல்லுவோம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நேற்று இந்நேரம் ஒரே ஒரு தேர்வு பல லட்சம் பேரை இன்றைக்கி ஒரு எதிர்காலம் குறித்த பயத்தை உருவாக்கும். ஒரே ஒரு தேர்வு பல லட்சக்கணக்கான பேரை இன்று உறங்க விடாமல் செய்யும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால் நேற்று இந்நேரம் நம்ம இல்லைன்னு சொல்லியிருப்போம். அப்படிலாம் இருக்காது, ரொம்ப எளிமையாக இருக்கும், பார்த்துக்கலாம், நல்லா படித்தவங்க ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அளவுக்கு தான் நமக்கு நேற்று இந்நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நம்ம எழுதி முடிச்சிருக்கிறோம். எழுதி முடிச்ச இந்த எக்ஸாமினேஷன் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸை நம்மகிட்ட கொடுத்துருக்கு? அது நம்பிக்கையை கொடுத்துருக்குதா, பயத்தை கொடுத்துருக்கா, இல்லை ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விஷயத்தை சார் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, நாங்கள் நல்லா படித்தேன்னா ஷியோர் ஷார்ட்டாக அவங்க நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினச்ச சில ஸ்டூடெண்ட்ஸே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இதை ஹேண்டில் பண்ண எங்களால் ஈஸியாக முடியல, கொஞ்சம் ஒரு டஃப் இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதனோட ரியல் டைம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எகைன் இந்த ஃபீல்டுலேயே 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இது மாதிரி பல எக்ஸாம்ஸை எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறோம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி இன்றைக்கி ஒரு ஆஃபீஸராக சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கும் நம்ம மென்டராக இருக்கிறோம், உங்களுக்கு வழிகாட்டுறோம், ஒரு டீச்சராக இருக்கிறோம். அப்படிங்கிற எல்லா அடிப்படையிலையும் அந்த கொஷின் பேப்பரை சேம் 3 இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எகைன் நீங்கள்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதே குரூப் 4 கொஷின் பேப்பரை வச்சு திரும்ப ஒரு 3 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கொஷினாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு பொது தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அந்த கொஷின் டைமுக்குள்ளே முடிக்க முடியுது. ஆக்சுவலாக அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ரியல் டைம் ஒரு செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் பற்றின சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். கிளியர். இந்த எக்ஸாம் இன்றைக்கி இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி சில பேருக்கு நல்லா இருந்துச்சு. அந்த டிவியில் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னே வெளியில் வந்தோன்னே இந்த மீடியா கேட்பாங்க, இந்த குரூப் 4 எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க, அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் தான் படித்தோம், எங்களுக்கே நிறைய கொஷின்ஸ் நல்லா தெரிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா எங்களால் நல்லா ஆன்சர் போட்டிருக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கைலாம் வந்துச்சு அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பெரிய பயத்துக்குள்ளேயும் பீதிக்குள்ளேயும் போன இடமே இதுதான். என்னடா அது டிவியில் பார்க்குறவங்களாம் எந்த சேனலில் திருப்பினாலும் இன்டர்வியூ எடுக்கிறவங்களாம் ஈஸியாக இருக்குதுன்றா அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த ஈஸியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இது எங்களுக்கே நல்லா தெரிஞ்சுது, இது நல்லா படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இனிஷியல் பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இந்த தேர்வுன்னு இல்லை, எந்த தேர்வுமே காமனாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படித்து ஒரு டிகிரி படிச்சுட்டு போகிற யார் வேணுனாலுமே எந்த கொஷின் பேப்பரை கொடுத்தாலுமே அதில் 50-60 கேள்விகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ அந்த 50-60 கேள்விகள் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே ஈஸி அப்படின்னு சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரியான நாட்கள் தான் அந்த கருத்தை சொல்லிட்டு போனாங்க. பட் ரியாலிட்டி அது இல்லை. உயிரை கொடுத்து ஒரு வருஷமாக இங்கே படிச்சுட்டு இரவு பகல் பாராமல் படிச்சுட்டு இருந்த பல பேருக்கு தான் இந்த எக்ஸாம் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டிமாண்ட் பண்ணுச்சு, இந்த எக்ஸாமை நாம் எதிர்பார்த்து போனப்போ இந்த எக்ஸாமை நாம் செஞ்சோமா, எக்ஸாம் நம்மளை செஞ்சுதா அப்படிங்கிறது உண்மையான அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் தெரியும். ரைட். இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த குரூப் 4 இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த தமிழ் இவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வகையில் நாமும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கிற பசங்க எல்லாருமே 95+ ஈஸியாக போடுவாங்க. ஜென்ரல் தமிழ் நல்லா படிக்கிறவங்க 90, 92 அந்த ரேஞ்சுக்கு ஈஸியாக வருவாங்க. அப்போ அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு அறச்சீற்றம் நம்ம கேட்டோம், கவர்மெண்ட்டிட்ட கேட்டோம், நிறைய டிஎன்பிஎஸ்சியை மெயில் பண்ணி ப்ரெஷர் பண்ணோம், கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு டிமாண்டை கான்ஸ்டண்ட்டாக கேட்டோம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரியே எங்களுக்கும் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும், சிலபஸுடைய வெயிட்டேஜ் அதுக்கும் இதுக்கும் நார்மலைஸ் பண்ணணும், ஜென்ரல் இங்கிலீஷ் மாதிரியே எங்களை கேட்கணும், அவங்களும் ஜென்ரல் இங்கிலீஷை டஃப் பண்ணுங்கன்னு கூட நம்ம கேட்காம பொது தமிழின் பாடத்திட்டத்தை குறைக்கணும், அப்புறம் பொது தமிழை நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டோம். ரைட். அப்போ இந்த 2 விஷயம் தான். ஒன்று, ஜென்ரல் இங்கிலீஷ் இன்னும் டஃப்பாக கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்ஷனுக்கு போகாமல் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க, ஓகே பொது தமிழ் எழுதுகிற எல்லாரும் கேட்டதுக்கு எனக்கு சிலபஸை நாங்கள் குறைக்கிறோம், சிலபஸ் நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்தது தான் இந்த பொது தமிழ் புதிய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பொது தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் 40% ஆஃப் சிலபஸை குறைச்சாங்க. அதில் எங்கே குறைச்சாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். பழைய சிலபஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருந்துச்சு. அந்த பார்ட் பி, பார்ட் சி, உரைநடை, இலக்கியம் அப்படிங்கிற அந்த 2 போர்ஷன்லேருந்து முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்ட் ஏ கிராமர் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை மட்டுமே நீங்கள் ஃபுல் போர்ஷனாக கொடுத்து இலக்கியத்தை வெறும் 15 கொஷின்ஸ் மட்டும் கேட்கக்கூடிய, அதாவது 85% கிராமர், 15% லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ரிவைஸ்டு சிலபஸ் கொண்டுட்டு வந்தாங்க. அதில் எந்தெந்த போர்ஷனில் எவ்வளோ கேள்வி கேட்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த புது சிலபஸில் நடத்தப்பட்ட முதல் எக்ஸாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்.
ரைட். அப்போ இந்த எக்ஸாமினேஷன் கொடுக்குறப்போ ஒரு க்ளூ கொடுத்தாங்க அவங்க. சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட்டாக பிரித்து 6 யூனிட்டுக்கு கீழே எந்த குறிப்புமே கொடுக்கல. 7வது யூனிட்டுக்கு கீழே இந்த பகுதி முழுக்க 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா மீனிங் என்னென்னா, இந்த பார்ட்டுக்கு மட்டும்தான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற லெவலை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். எதுக்கு? அந்த 15 கொஷின்ஸ் இருக்கிற அந்த லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு. மீதி இருக்கிற 85% நாங்கள் எங்கேருந்து வேணாலும் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அப்போ அது புரியலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இலக்கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கான்செப்ட் வைஸ் எல்லாருமே நல்லா படித்தோம். குறிப்பாக ஸ்கூல் புக்கில் பழைய ஸ்கூல் புக், புது ஸ்கூல் புக், சிறப்பு தமிழ், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும்னு இன்றைக்கி. சரி, எக்ஸாமுக்கு இன்றைக்கி நம்ம போனோம். அந்த எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கண்ணில் படுற ஒரு 10 கொஷின் ஒரு வேளை டஃப்பாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக பயந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மீதி கேள்விகள்லாம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு 10 கேள்வி டஃப்பாக தான் இருக்கும். அது உங்கள் நேரம் ஒரு வேளை முன்னாடி இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி பயப்படக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்தது உல்ட்டாவாக ஆயிடுச்சு. 10 கேள்வி பார்த்தா கஷ்டமாக இருக்குது, அது ஒன்றும் எங்கன்னு பிடிபடலை. சரி, அடுத்த 10 கேள்வி ஈஸியாக வந்துடும்னு பார்த்தா அடுத்த 10 கேள்வியும் அதே ஸ்டேஜில் இருக்குது. சரி, இனிமேலாவது நல்லதாக பிறக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கடுத்ததும் இன்னும் குழப்பக்கூடிய ஒரு வகையில் இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த பொது தமிழில், குறிப்பாக பொது தமிழில் வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயா, நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தன் எக்ஸாம் ஹாலில் வாய் விட்டு கதற முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதுக்கு மேலே நான் என்ன படிக்கணும்? புது புக்கை படிச்சிட்டேன், பழைய புக்கை படிச்சிட்டேன், சிறப்பு தமிழில் படிச்சுட்டேன். இவ்வளோ படித்தும் என்னால் இங்கே ஒரு கேள்விக்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியல. குறிப்பாக சொல்லும் பொருளும் அப்படிங்கிற நார்மலான ஒரு அறிஞ்சொர் பொருள் பார்ட்டு, அந்த பார்ட்டுக்கே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்த விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறதான் இதில் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். ஸோ இந்த பொது தமிழில் நம்ம நோட்டீஸ் பண்ணுறப்ப இன்னைக்கு எக்ஸாம் ஹார்டாக மாறினதுக்கான ஒரே சோல் ரீசன் அப்படிங்கிறது ஜிஎஸ் லெவலை விட வழக்கத்தை விட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் அந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆன ரேஷியோங்கிறது ரொம்ப மீகர் அமௌண்ட். பட் பொது தமிழ் அப்படிங்கிறது போட்டு பாடாக படுத்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நமக்கு 100 கேள்வி இருக்குது அப்படிங்கிறப்ப 2 விஷயம் நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று, எதுவுமே பாடத்திட்டத்துக்குள்ளே இருந்து மட்டும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்து மட்டும் அவங்க கேட்கப்படலை. எல்லா கேள்விகளும் பார்டரை தாண்டி வெளியிலிருந்து வந்துச்சு. ரைட். எதுக்குமே நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சிருந்தா இந்த ஆன்சர்லாம் போட முடியும் அப்படிங்கிற அஷூரன்ஸை எந்த இடத்துல எந்த கேள்வியும் கொடுக்கல. அதனால் அதெல்லாம் வந்து பாடப்புத்தகத்தை தாண்டி தான் நிறைய கேள்விகள் வந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் அது பாடப்புத்தகத்தில் இல்லை, அதெல்லாம் வெளியிலேருந்து வந்து சோர்ஸ். ஒன்று. ரெண்டாவது, பாடத்திட்டத்தை தாண்டி எந்த கேள்வியும் கேட்கப்படலை. இந்த 2 பயங்கர கான்ட்ரவர்ஷியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து குரூப் 2 வரப்போகுது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் பொது தமிழ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். பாடத்திட்டத்தை தாண்டி, அதாவது பள்ளி பாடப்புத்தகத்தை தாண்டி தான் 50%க்கும் அதிகமான கேள்விகள் வந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 1. பட் வந்த 100 கேள்விகளும் பாடத்திட்டத்தை ஒட்டி தான் வந்துச்சு, பாடத்திட்டத்துக்கு வெளியில் வரல. நான் சொல்கிறது பாடப்புத்தகம், பாடத்திட்டம், அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாடத்திட்டத்தின்படி தான் வந்துச்சு அப்படின்னா பழைய சிலபஸில் பொருள்கோள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸில் இருக்காது. அணி இலக்கணம் சிலபஸில் இருக்காது. ஆனால் அணி இலக்கணத்திலேருந்து கேள்வி வரும், பொருள்கோள்லேருந்து கேள்வி வரும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் சிலபஸில் இருக்கோ இல்லையா, ஸ்கூல் புக்கில் இருக்கோ அதெல்லாமே எடுத்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா முழுக்க சிலபஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் அது ஸ்கூல் புக்கு தான் அதுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறத அவங்க உடைச்சிட்டாங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா இந்த எக்ஸாமில் ஒரு 60 கேள்விக்குள்ளே சரியாக போடலாம், அதுக்கு மேலே போட முடியாதுங்கிற அளவுக்கு அதை பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற கேள்வியெல்லாம் எங்கே சார் இருந்து வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஸ்டாண்டர்டான சோர்ஸஸ்லேருந்து வந்துச்சு. நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு குரூப் 1 எக்ஸாமுடைய ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி கேள்வி இருந்துச்சு. ஒன்று, பொது தமிழுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு MA தமிழ் படிக்கக்கூடிய பையன்தான் இது எல்லா கேள்விகளுக்கும் சரியாக ஆன்சர் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துருந்துச்சு. அப்போ சில கேள்விகள் சொல்லும் பொருளும்ல ஒரு கேள்வி கூட ஸ்கூல் புக்கில் இருந்து வரல. ரெண்டாவது, கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அப்போ அந்த கலைச்சொற்கள் பார்ட்டில் பழைய புக்கு, புது புக்கு, சிறப்பு தமிழ், புக் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் தரவாக எடுத்து பார்த்துட்டோம். அதிலிருந்து ஒரு கேள்வி கூட, ஒரு விஷயம் கூட அந்த கலைச்சொற்கள் பார்ட்டில் வரல. சில கேள்விகள், திருக்குறள் கேள்வியை கூட ரொம்ப கன்ஃபியூஸ்டாக கேட்டிருந்தாங்க. சில கேள்விகளுக்கு கேள்வி பார்த்தா எளிமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, ஆப்ஷனில் வச்சு குழப்புன்னு குழப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு பில்டப் பண்ணுற அளவுக்கு இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. பொது தமிழ் கேள்விகளில் கூற்று, காரணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டெல்லாம் உள்ளே வந்துட்டு போச்சு. அதெல்லாம் எதுக்கு இங்கே வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அப்போ ஒவ்வொரு கேள்வியும் ஒரு பயங்கர சோதனையான ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே நம்ம எப்போவுமே சொல்லுவோம், 180 நிமிடம்
200 கேள்விகள். அப்போ 200 கேள்வியை 180 நிமிஷத்துக்குள்ளே கேள்வியை படித்து புரிஞ்சு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி அதை எடுத்து OMR ஷீட்டில் பண்ணணும். ஒரு கேள்விக்கு நமக்கு கொடுக்கப்படுற டைம் அப்படிங்கிறது லெஸ் தென் 1 மினிட். 1 மினிட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்யணும். அப்போ இயல்பாக நமக்கு டைம் பத்தாது அப்படிங்கிறது ஃபேக்ட். அது தெரியும். 180 நிமிஷத்தில் 200 கேள்விங்கிறப்ப நிச்சயமாக டைம் பத்தாது. அப்போ அந்த டைம் பத்தாதப்போ நமக்கு இயல்பாக எப்போவுமே எல்லா எக்ஸாம்லையும் என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, பொது தமிழ் பார்ட்டை 100 கேள்வி இருக்கா, அது யாருமே டைம் எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தோன்னே ஆன்சர் வந்துடும், டக்குன்னு சேவ் பண்ணிடுவாங்க. ஸோ பொது தமிழ் பார்ட்டில் நமக்கு சேவ் ஆகிற டைமை வச்சு தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு எல்லாமே டைமை கொண்டுட்டு போய் நம்ம ஸ்பேர் பண்ணி நமக்கு சரியான ஆன்சர்ஸு போட முடியும். அப்போ அந்த ப்ரெஷரே பெரிய ப்ரெஷராக இருக்குங்கிறப்ப இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஜிஎஸை விட ஆப்டிடியூடை விட பொது தமிழுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான டைம். எந்த பொது தமிழ் இதனால் வரைக்கும் டைம் சேவ் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ்க்கு எல்லாத்துமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ, அந்த பொது தமிழே இன்றைக்கி வச்சு செஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப பின்னாடி வந்து ஜிஎஸ்க்கோ ஆப்டிடியூடுக்கோ நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஸோ இது என்னென்னா, இதுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதுக்கு பழைய பாடத்திட்டமே இருந்திருக்கலாம், பழைய சிலபஸே இருந்திருக்கலாம். அதில் 30 கேள்வி தான் கிராமரு, 30 கேள்வி லிட்ரேச்சர், 30 கேள்வி உரைநடை அப்படிங்கிறப்ப போர்ஷன் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் டெஃபினட்டாக 90 கேள்விகள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இன்னைத்த ஃபேக்டில் இன்றைக்கி சிலபஸை குறைச்சப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடா 40% சிலபஸ் குறைச்சிட்டாங்க. ஜஸ்ட் முன்ன இருந்த சிலபஸில் ஒரு 2/3 ஆஃப் சிலபஸ் தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம், ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் சிலபஸ் கம்மி தான். பட் முழுக்க அது கிராமர் அப்படிங்கிற ஒரு லிமிட்டுக்குள்ளே வந்தது அவங்களுக்கான லிமிட்லெஸ்ஸாக மாறி எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேள்வி எடுத்துருக்காங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னா நாம் வந்து ஒரு பெரிய பண்டிதராக இருக்கணும், தமிழ் புலவராக இருக்கணும், இல்லை தமிழில் முதுகலை இளங்கலை பட்டம்லாம் பட்டிருக்கணும், முனைவராக இருக்கணும். அப்படிங்கிற அளவுக்கு தமிழில் வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அப்போ என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல கம்முன்னு பழைய சிலபஸே இருந்திருக்கலாம், கூடுதல் போர்ஷன் இருந்தாலும் நல்லா படித்து ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்ட போய் மாட்டின மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பழைய சிலபஸ்க்கு பயந்து புதுசாக வந்து ஒரு சிலபஸ்க்குள்ளே போய் மாட்டி அந்த சிலபஸில் இன்றைக்கி ஒரு பெரிய மன உளைச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஃபேக்ட். இது உண்மை. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தது. ஆனால் என்ன பண்ண முடியும் இப்போ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரியான விரக்தியையும் ஒரு அவநம்பிக்கையும் ஒரு மாதிரி நமக்கு குறிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நான் பேசிக்காக ஒன்று சொல்கிறேன். அரசில் பல்வேறு பணிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் சொல்கிறேன். குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு அரசு துறையின் அடிப்படை பணியாளர் அப்படிங்கிறது இந்த குரூப் 4ல் இருக்கிற பணியாளர் தான். அப்போ இது குரூப் 4ல் இருக்கிற ஒரு பணியாளருக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அந்த அடிப்படையான விஷயங்களை செய்கிறதுக்கு இவ்வளவு கடினமான ஒரு தேர்வு வச்சு இவ்வளோ கடினமாக அவங்களை செலக்ட் பண்ணி அவ்வளோ டஃப்பாக அவங்களுக்கான ஒர்க் நேச்சர் இருக்குமானா இல்லை, அதுக்கான ஒர்க் நேச்சரே வேறு. ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டெட்டு டிஆர்பியில் கேட்குற அளவுக்கான கொஷின்ஸை வந்து இவ்வளோ டஃப்பாக கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்குது. அந்த விஷயத்தை நமக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. கிளியர் ஒன்று. ஸோ ஜென்ரல் தமிழ் நல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிறைய டைமை கன்சியூம் பண்ணி நிறைய இடத்துல குழப்பத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் கொடுத்துட்டு அடுத்த லெவல் ஜிஎஸ்க்கு போனால், ஜிஎஸ் ஏற்கனவே வந்து அந்த குரூப் 1 லாஸ்ட் மந்த் நடந்த அந்த குரூப் 1 எக்ஸாமினுடைய பேட்டர்ன் அப்படியே குரூப் 4க்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட கூற்று காரணம் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸு தான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். நான் லாஸ்ட்டு குரூப் 1 முடிச்சப்போ நான் ஒரு வீடியோ பண்ணேன், உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இனிமே வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நேரடியான கேள்விகளோ எளிமையான கேள்விகளோ பள்ளி பாடப்புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்படுற கேள்விகளோ இருக்காது. டிஎன்பிஎஸ்சி ஒரு லெவல் அப் ஆகிட்டாங்க, ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று டிஎன்பிஎஸ்சி அவங்களோட ஸ்டாண்டர்டை குறைக்க சொல்லணும், இல்லைனா நம்ம ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு. முதல்ல சொன்னது வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே வாய்ப்பு, நம்ம ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பு. அதனால் கொஷினை ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் அசர்ஷன் ரீசன் டைப்பில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் தான் அசர்ஷன் ரீசனை போட முடியும். இனிமேல் வந்து வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் குரூப் 1 முடிஞ்சோடனே நான் சொல்லியிருந்தேன். அதே விஷயம் தான் இன்றைக்கி அந்த குரூப் 4ல் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அதே தான் ஜிஎஸ்சில் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய நாலேஜையும் டைமையும் நிறைய சோதிக்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருந்துச்சு. அப்படியே ஆப்டிடியூட் ரீசனிங் பார்ட்டுக்கு வந்தால், ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. குறிப்பாக நம்ம கிளாஸில் இங்கே நடத்தின கேள்விகள் ஒரு 9 கேள்விகள், கேள்வி எண் மாறாமல் கொஸ்டினில் இருக்கிற நம்பர் மாறாமல் அதே கொஸ்டின் வந்துச்சு. அது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட்டுமே போய் சேரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அது மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக போட முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாராலையுமே அதில் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். பட் என்னென்னா ரொம்ப லென்த்தான கொஸ்டின்ஸ். அப்போ லென்த்தான கொஸ்டின்ஸ் உள்ளே வர்றப்போ நமக்கு என்ன நடக்கும்னா டைம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். அப்போ டைம் நிறைய கன்சியூம் பண்ணுறப்ப இயல்பாகவே ஒரு பதட்டம் வரும். அந்த பதட்டம் நம்மளை தப்பான ஒரு ஆன்சரை
ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளை லீட் பண்ணி கொண்டுட்டு போயிரு இதுதான் நடந்துச்சு. அப்போ டோட்டலாக இந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப என்ன இருந்துச்சுன்னா, தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஜிஎஸ் நிறைய கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, ஒரு முடிவெடுக்க முடியாமல் அசர்ஷன் ரீசன் டைப்பில் இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் பார்ட் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. அப்போ ஓவரால் ரிசல்ட் என்ன அப்படின்னா, யாராலையும் இந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிக்க முடியல, சாட்டிஸ்ஃபைடாக முடிக்க முடியல, நம்பிக்கையாக அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நகர முடியல அப்படிங்கிற எல்லா ஃபேக்ட்டுமே இன்றைக்கி எக்ஸாமில் இருந்துச்சு. அப்போ இந்த எக்ஸாம் பார்த்துட்டு அந்த 3 மணி நேரம் அந்த கொஷின் பேப்பரோடு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இந்த லெவல் ஆஃப் டஃப்னஸ் இவ்வளோ வேணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. குரூப் 4 எக்ஸாமுக்கே லெவல் ஆஃப் டஃப்னஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எப்படி இருக்கும், இனிமேல் வரக்கூடிய குரூப் 1 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சாவே அது ரொம்ப இப்போ நாம் இன்னும் கடக்க வேண்டிய தூரம், நாம் படிக்க வேண்டிய பயணமும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய பாதையும், படிக்கிற விதத்தில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக புரிஞ்சது. அப்போ கருத்துக்களை உள்வாங்கணும், ஆழமாக அதனுடைய பொருள் புரியணும், கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும், அதை குறுக்கு வெட்டாக ஒரு விஷயத்தை படிக்கணும். இது ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு பெரியார் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் ஒவ்வொரு தலைப்பிலையும் கேட்டு கேட்டு அந்த கருத்தாளமிக்க ஒரு படிப்பாக நம்ம ப்ரிப்பரேஷனை வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த ஒரு தேர்வு லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கு எதிர்காலம் குறித்த ஒரு அவநம்பிக்கையை கொடுக்க முடியுமா அப்படின்னா எஸ், இன்னைக்கு கொடுத்துச்சு. இந்த ஒரு தேர்வு இன்றைக்கி பல லட்சம் பேரை தமிழ்நாட்டில் தூங்க விடாமல் செய்யுமா அப்படின்னா ஆமாம், கொடுத்துருக்கு. இன்றைக்கி தூங்க விடாமல் தான் இருக்கும் பல பேருக்கு. ஏன்னா இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் இருக்கிறவங்க, பார்ட் டைமில் படிக்கிறவங்க, குரூப் 4 மட்டும்தான் டார்கெட்டு, ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க, குறிப்பாக பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த எக்ஸாம் இது என்ன சொல்ல வருது, இனி நமக்கு இந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் போதுமா, நம்மளால் இந்த போட்டியில் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தையும் பதட்டத்தையும் கொடுத்துருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்து நமக்கு ட்ரெண்ட் ஆச்சு சோஷியல் மீடியாவில். அவர் அதில் சொல்லுவார், எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமோ, காதல் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டிங்களா, தொழிலில் நஷ்டமாயிருச்சா, கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மேபி இந்த எக்ஸாமுடைய ஸ்டாண்டர்ட் இது எப்படி இருந்துச்சு. இத்தனைக்கும் அவரும் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்த கூமாப்பட்டியில் ட்ரெண்டான அந்த நபர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார், எனக்கு வந்து ஒரு அவசியமில்லாத ஒரு போலீஸ் கேஸில் நான் சிக்க வேண்டியிருந்ததால் என்னால் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல, அதுக்கப்புறம் நான் அப்படியே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஊர்லேயே இருக்கிறேன், எங்கள் ஊரை பிரபலப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த எக்ஸாம் பேப்பர் அவர் பார்த்துருந்தாருன்னா இனி அவர் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன சொல்லுவார், ஏங்க குரூப் 4 கஷ்டமாக இருந்துச்சாங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு கூப்பிடுற அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டு, இன்றைக்கி நடந்த இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்மளை படுத்தி எடுத்துருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஓகே, அப்போ இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் அப்படின்னா அப்போ நம்ம இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இதிலிருந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணிக்க வேண்டியது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம் பேப்பரை கொஷின் செட் பண்ணார்ல ஒருத்தர், பொது தமிழுக்கு 100 கேள்வி செட் பண்ணார்ல, அந்த கொஷின் செட் பண்ணவருக்கும் உங்களுக்கும் போட்டி கிடையாது. முதல்ல இப்போ இந்த எக்ஸாம் கஷ்டம்தான், இன்றைக்கி ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக இருந்துச்சு தான். சில உண்மைகள் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு நான் சொல்கிறேன், ஒரு தெளிவை கொடுக்கறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த கொஷின் பேப்பரை செட் பண்ணவருக்கும் உங்களுக்கு நடுவில் போட்டி கிடையாது. ஐயோ ஒரு 100 கேள்வியும் அவர் தான் எடுத்தார், அவர் சரியாக போட்டிருப்பார், என்னால் தான் போட முடியல அப்படின்னு இல்லை. போட்டி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு இடையில தான். எல்லாருமே இந்த புது சிலபஸ்க்கு ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் படித்தாங்க. 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வெளியிலிருந்து படிச்சிருப்பாங்களே ஒழிய மற்றபடி இன்றைக்கி இவங்க கேட்ட இந்த வினாத்தாளின் தரத்தில், பட்டப்படிப்பு தரத்தில் எல்லாரும் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக பாடப்புத்தகம்லாம் வச்சு யாரும் படிக்கலை. அப்போ நீங்கள் எப்படி படிச்சிங்களோ, உங்கள் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சோ, நான் யாருக்கு சொல்கிறேன்னா சீரியஸாக படித்து சீரியஸாக எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் தான் மற்ற ஸ்டூடெண்ட்டும் படிச்சிருப்பாங்க. அப்போ ஆக்சுவல் காம்படிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் வெர்சஸ் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு இவ்வளோ நல்லா படித்த உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம்னு எதெல்லாம் தோணுச்சோ அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஈவன் அந்த பாடத்தையே டீச் பண்ணுற எங்களுக்குமே அது கஷ்டம் தான். அப்போ அது கஷ்டம்தான் அப்படிங்கிறப்ப ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் குறையும். இந்த எக்ஸாமுக்கு வழக்கம் போல் 180, 185, 186 வாய்ப்பே கிடையாது. 160 கொஷின் போட்டிருந்தாவே இது சூப்பர் கட் ஆஃபு. லெஸ் தென் 160 தான் இதுக்கான கட் ஆஃபாக வரும். அதனால் இன்னைத்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா படித்து இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. கஷ்டம் எல்லாருக்குமே கஷ்டம்தான். அதனால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குறையும். அப்போ கட் ஆஃப் குறையிறப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 7000 பேர் 8000 பேர் எடுக்க தான் போகிறாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக வச்சாலும் அதில் இருக்கிற ஒரு 7000 பேர் எடுக்க தான் போகிறாங்க. அப்படிங்கிறப்ப நல்லா படித்தவங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் இதில் சில விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்,
அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் இந்த குரூப் 4க்கு என்ன லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு இப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு பொது தமிழ்லேயே கன்டினியூ பண்ண போகிறோமா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். கம்பேரிட்டிவ்லி இப்போ தமிழ் சிலபஸும் இங்கிலீஷ் சிலபஸும் காமனாக ஓரளவுக்கு சமமாயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் இனிமே தான் நான் ஒரு சிலபஸை சூஸ் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இனிமே படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஆப்டாக இருக்கும். இந்த 3 மாத காலத்தில் தமிழாக இங்கிலீஷானா இங்கிலீஷ் இல்லை ஆல்ரெடி இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படிச்சிருக்கிறீங்க, நான் தமிழை கேரி பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருந்தீங்க, இன்றைக்கி இந்த எக்ஸாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குதுங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கான லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். எதன் அடிப்படையிலெல்லாம் நம்ம அதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக நாளைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, லாஸ்ட் குரூப் 1 முடிஞ்சோன்னு நான் சொன்னேன் டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அந்த தரமான கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம சிக்ஷாவில் வந்து வரக்கூடிய குரூப் 2க்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரேம் பண்ணின ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் லிங்க் போடுறேன். அந்த டெஸ்ட் பேட்சோடைய அந்த சீரியஸில் நான் உங்களுக்கு முடிஞ்சால் அதோட டெஸ்ட் 1 கொஸ்டின் பேப்பரை கூட நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த டெஸ்ட் பேப்பரை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே அது ஃபீல் ஆகும். முழுக்க குரூப் 1 தரத்தில் குரூப் 1 ஸ்டாண்டர்டில் ஒரு கான்செப்டை எவ்வளோ கிளியராக புரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற பேட்டர்னில் தான். உங்களுக்கு ஏதோ மன திருப்திக்காக ஈஸியாக கொஸ்டின் எடுக்கிறது, டைரக்ட் கொஸ்டின் எடுக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 100% ஃப்ரெஷ்ஷாக நியூவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த புது பேட்டர்னில் நிறைய அசஸ் ரீசனு, நிறைய இன்டைரக்ட் கொஸ்டின்ஸு அப்படின்னு வச்சு உங்களை அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்னைக்கு வச்சு செய்யுமோ அதே மாதிரி பேட்டர்னில் இன்றைக்கி உங்களை ரெகுலராக ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் சீரியஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 5 டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது, ரெண்டுலேயுமே நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சரி குரூப் 4 ஒரு மாதிரி போயிடுச்சு சார், குரூப் 2 ரொம்ப சீரியஸாக படிக்கிறோம் அப்படின்னா முறையான பயிற்சி, கடினமான பயிற்சி, தீவிரமான பயிற்சி இல்லாமல் அடுத்த குரூப் 2வும் கனவாக போயிடும். தீவிரமான பயிற்சி சரியான வகையில் ஒரு டெஸ்ட் எழுதி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் உங்களோட நாலேஜ் இன்னொரு லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கீயும் கொடுக்குறோம் ஜிஎஸ்ல. ஸோ ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழுக்கு அதில் கொடுக்கல, அது கூட கொடுக்கலாமாங்கிறத நம்ம யோசிக்கலாம். ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஏன்னா அசர்ஷன் ரீசனை நம்ம அதில் தான் வைக்கிறோம். ஏன் இது சரி, மற்றது ஏன் தப்பு, மற்ற கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கீ ப்ளஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படிங்கிற 2 வகையில் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். வித் எக்ஸ்ப்ளனேஷன் கீயோட உங்களுக்கு ரொம்ப ஒரு இவ்வளோ குவாலிட்டியான ஒரு கொஷின்ஸ்க்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு அது கொடுத்துருக்குறோம். வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. 1. 2வது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டூ அக்செப்ட் த ரியாலிட்டி. இன்றைக்கி இந்த எக்ஸாம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாலிட்டியை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் இருந்துச்சு, எல்லாருக்குமே அது அப்படி தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நல்லா படித்தோம், நாம் படித்த மாதிரி தான் மற்றவங்க படித்தாங்க, நமக்கு கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்குமே கஷ்டம். அப்போ ஆப்வியஸ்லி கட் ஆஃப் குறையும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோட உள்ளே இருங்க. இனி இந்த ஸ்கூல் புக்கை மட்டும் இதனால் வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா ஈவன் நாங்களே சொல்கிறப்ப கூட ஜிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு மட்டும் பத்தாது, நிறைய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இனிமே பொது தமிழுக்கும் கூட ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய ஸ்டாண்டர்டான கேள்வித்தாள்களை நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. டிஎன்பிஎஸ்சியோடைய தேவையும் இந்த தேர்வின் தன்மையையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு குவாலிட்டியாக மூவ் ஆக முடியும். அப்போ அவங்க இன்னொரு லெவலுக்கு அப் ஆகிட்டாங்க அப்படின்னா நாமளும் ஹேவ் டு ரைஸ் அவர் லெவல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தை படித்தாலும் முரட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. பொது தமிழே படித்தா கூட அது என்ன ஏது அப்படிங்கிறதோட ஒரு டீட்டெயிலான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியோட நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு புரிதலும் அதை நோக்கி ஒரு தேடுதலும் இருந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து நமக்கு நிற்கிது. நம்ம ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். கிளியர். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம்ல, வெயிட்டான போட்டிங்க, வெயிட்டான காம்படிஷனுங்க இந்த எக்ஸாம்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப வெயிட்டான காம்படிஷனாக தான் இது மாறிச்சு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வரலாற்றில் முதல் முறையாக குரூப் 4 எக்ஸாமுடைய புக்லெட் கிட்டத்தட்ட 125 பக்கத்துக்கு மேலே ஒரு புக்லெட்டு, 260 கிராம் 1/4 கிலோவுக்கு மேலே ஒரு புக்லெட்டோட வெயிட் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு எக்ஸாமாக தான் இந்த எக்ஸாம் நடந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லை. டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னா நாம் நம்ம தயாரிப்பில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம ரெடி ஆயிடணும்.
எந்த காரணத்தை கொண்டும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறாமல் இந்த களத்தை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. we may lose this war. அது அப்படி இல்லை, அது சொல்லுவாங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, we may lose this battle but not the war அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்க்களத்தை நாம் இழந்திருக்கலாம் ஆனால் போரை இழக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் இந்த எக்ஸாமை நம்ம மேபி நம்ம நினச்ச மாதிரி வராமல் இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல சுதாரித்து டக்குன்னு எழுந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸை நம்ம சிறப்பாக பண்ணிட முடியும். ரைட், எந்த கட்டத்துலையும் மனசு விடக்கூடாது. இந்த போட்டித் தேர்வுகளின் தன்மை இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தரமான பயிற்சி வேணும், தரமான ஒரு வழிகாட்டுதல் வேணும், தரமான ப்ராக்டிஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணும், முறையான பயிற்சி வேணும். இது இல்லாமல் நம்ம பாஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு மதிப்புமிக்க அரசு பணிக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு நம்ம தயார் இல்லை அப்படின்னா நம்மளால் வெற்றி கோட்டை தொட முடியாது. அதனால் இந்த தேர்வின் தன்மையை புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுங்க, திரும்ப உட்காந்து இந்த கொஷின் பேட்டர்னை திரும்ப ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து சில படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்து உடனடியாக குதிரை மாதிரி டக்குன்னு துள்ளி எழுந்து அடுத்து வரக்கூடிய 70-75 நாட்கள் மிக தீவிரமான ஒரு தயாரிப்பில் ஈடுபட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக குரூப் 2ல் சூப்பராக பாஸ் பண்ண முடியும். ஆனால் எடுத்துக்கொண்ட பாடங்களை நீங்கள் அதை எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் இருக்குதே ஒழிய இதை பார்த்து பயந்து பின்வாங்கினீங்க அப்படின்னா வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி தேர்வு எழுதின அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் தான். அனைவருக்கும் வாழ்த்துகள். உங்களுக்கு நல்ல ரேங்க் வரும், நல்ல ரிசல்ட் வரும். நம்பிக்கையோடு படிங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு சிக்ஷாலிருந்து பெரிய அளவிலான சப்போர்ட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். உங்கள் வெற்றிக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்போம். இந்த தேர்வு உங்களுக்கான தேர்வு, இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம். இந்த எக்ஸாமினேஷனில் கொஞ்சம் பின்னடைவு சந்தித்ததால் இந்த சிஸ்டம் மேலே ஒரு அவநம்பிக்கையோ நம்மளால் வெல்ல முடியுமோ அப்படிங்கிற ஐயப்பாடோ உங்களுக்கு வர வேண்டாம். எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம். உங்களிலிருந்து ஒருத்தரை அரசு ஆஃபீஸராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடத்தக்கூடக்கூடிய ஒரு எக்ஸாம். அதனால் யாரோ எடுக்கக்கூடிய 1000 பேரில் 2000 பேரில் 8000 பேரில் 10000 பேரில் நிச்சயமாக நீங்களும் இருக்கணும். அப்படின்னா அந்த தன்மையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சி முறைகளை மாற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் போட்டியில் இருக்கிறீங்க. விட்டு கொடுக்காமல் போராடுங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள்.